மதிப்பிற்குரிய மஸ்தான்கனி அவர்களுக்கும் மாணவர்களின் பலத்த கரவோசை மத்தியில் தம்பி நீ அந்த சைடு காலை வச்சுருக்க பள்ளத்தில் விழுந்துடாம சரிங்க பாருங்க. சரிங்க பாருங்க. சரிங்க பாருங்க. எல்லாம் பாருங்க. இங்க பாருங்க சார். சார் வைங்க சார். இங்க பாருங்க. இங்கே பார்த்துங்க. தண்ணி ஊற்றுற சரிங்க பாருங்க. அப்படியே சொல்லுங்க. சரி அப்படியே சரிங்க பாருங்க. இங்கே பாருங்க சார். சேர்ந்துருவோம் சார். சேர்ந்தாங்க சார். மியூட் பண்ணி சரிங்க பாருங்க. இங்கே பாருங்க. தம்பி பேனர் வைத்து குடி. சரிங்க பாருங்க. இங்கே பாருங்க. பாருங்க சார். மரக்கன்றுகளை நடும் நிகழ்வு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சென்ற முறை திடீர்னு ஒரு விசிட்டுக்கு வந்தாங்க. 2023 விசிட்டுக்கு வந்தாங்க. கொஞ்சம் பாருங்க. அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள முன்னாடி வழங்கி சிறப்பு செய்யும் தருணம். மாணவர்கள் நல்ல பலத்த கரவொலி எடுக்கலாம். பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்யும் தருணம். தண்ணியை மண்ணில் தேடாது, மேலிருந்து வரவையை விடுப்பாரு. அதுக்கு என்னன்னா நம்ம செய்யக்கூடிய மர நடு நிகழ்ச்சி தான். வாய்ப்பு இருக்கிற மாணவர்கள் மரங்களை நடுங்க. எனக்கு அதிகமான இடம் இல்ல, வீடு ரொம்ப நம்ம அடுக்குமாடி வீட்டுல இருக்கிறேன், குறுகிய இடத்துல இருக்கின்றவங்க வீட்டுக்கு முன்னாடி சின்ன சின்ன மரம் செடி கொடிகளை வளங்க. அது மூலிகை சார்ந்து இருக்கலாம். இந்த வீட்டுல வீணாகக்கூடிய தண்ணிகளை அதுக்கு நீங்க பயன்படுத்துங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்யலாம். இது போக முக்கியமா நம்மளோட மிகப்பெரிய நம்ம மனித இனத்துக்கு ஒரு பெரிய ஒரு போர் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அது பலவிதமான போர். நான் சொல்லக்கூடிய போர் என்ன, நெகிழி. இன்னைக்கு நெகிழி இல்லாம எதுவுமே இல்லை. முடிஞ்ச வரையும் நீங்க மாணவர்கள் அதை முன்னெடுக்கணும். நெகிழி பயன்பாட்டை குறைங்க. சுத்தமா நிப்பாட்ட முடியாது, நிப்பாட்டுக்கான கால சூழ்நிலை மாறும். ஆனா முடிஞ்ச வரையும் நெகிழி பயன்பாட்டை 90% உங்களால் மட்டும்தான் முடியும். வருவாய்த்தினருக்கும் நான் பசுமை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பேசினார் இல்லைங்களா, அவர் நாங்க செல்லமா கூப்பிடுறது பாத்தீங்கன்னா கிரீன் பாரதி அப்படின்னு அவரை சொல்லுவோம், பசுமை பாரதின்னு சொல்லுவோம். அவரோட பிள்ளைங்க 2 பேரும் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்துதான் நிறைய இடங்கள்ல நாங்க எப்ப மரம் வைக்கிறதுனாலும் அவர்கிட்ட தான் சொல்லுவோம். அவர் பதியம் போட்டு வைக்கிற மரத்தை எங்களுக்காக கொண்டு வந்து தரது மட்டும் இல்லாம, அந்த மரம் வைக்கிறது மட்டும் இல்லாம தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி அந்த மரம் நல்ல நிலையில வர்ற அளவுக்கு ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்களும் கண்டிப்பா உங்களை மாதிரி இதே ஒன்றும் ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களா தான் இருப்பாங்க. எவ்ரி சாட்டர்டே சண்டே அவங்க அப்பா கூட இந்த மாதிரி ட்ரீ பிளான்டேஷனுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும்
உங்களுக்கு இந்த மாதிரி ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்க வீட்டு பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா நீங்க சேர்ந்து நீங்களும் இந்த மாதிரி வரலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அவர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களையும் அவர் கூப்பிட்டுக்குவாரு. சரிங்களா? தேங்க்யூ. பசுமை பாரதி அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் பல. தொடர்ந்து என் பள்ளியின் தாளாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எஸ் முகமது ஹாஜி எஸ் முகமது இத்ரிஸ் அவர்களுக்கு நமது மதுரை மாவட்டத்தின் வருவாய் கோட்டாட்சியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி ஆர்.டி. சாலினி அம்மா அவர்கள் நினைவு கிடையத்தை வழங்கி சிறப்பு செய்வார். சுற்றுச்சூழல் பாதுகாவலர் கரோலி எழுப்பலாம். தொடர்ந்து நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஷேக் நபி அவர்களுக்கு வருவாய் கோட்டாட்சியர் அம்மா அவர்களும் வட்டாட்சியர் ஐயா அவர்களும் இணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாவலர் நினைவு கேளத்தை வழங்கும் தருணம். தொடர்ந்து அழகிய ஒரு தருணம். இந்த தருணத்தில் செழிப்பான வளத்தை தரும் நம் இயற்கை, பூமி தலைப்போங்க காத்திடும் நம் இயற்கை, இயற்கையை இயற்கையாக பாதுகாப்போம், போற்றுவோம் என இயற்கைக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அழகான நிகழ்விற்கு என்றும் மாணவர் நலனில் கடமை கொண்டிருக்கும் எம் பள்ளியின் தாளாளர் முகமது இத்ரிஸ் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக சிறப்பான முறையில் நல்லதொரு வரவேற்பை நல்கிய எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஷேக் நபி அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர் மாணவர் சார்பாகவும் நன்றிகளை உறுத்தாகிறோம். சிறப்பு விருந்தாக வருகை புரிந்துள்ள மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வருவாய் கோட்டாட்சியர் சாலினி அம்மா அவர்கள் அழகான முறையில் இயற்கை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று அழகிய தருணத்தில் கூறி மாணவர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்திய அம்மா அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பாக நன்றிகள். கொண்டாட விழா வந்தாலும் மஞ்சப்பையே உனக்குத்தான் முதலிடம், உலகெங்கும் உண்டடம். மைக்ரான்னு பேரை சொல்லி மஞ்ச பைய ஓர கட்டி அவசரத்துல அறிவியல் வளர்ச்சின்னு அறியாத நோய் தரும் அற்ப பைய ஒன்ன கண்டுபிடிச்சு ஓசோன ஓட்டையாக்கி காற்றையும் மாசாக்கும். மண்ணுதான் திங்காது, மக்கித்தான் போகாது, காற்றடையும் கரையாது. சாயம் போன உன்னை தேடி என்னோட அணைச்சபடி சந்தோஷமா கேட்டுக்கிட்டோம் சாயங்கால வேலையில உன்னோட கதையெல்லாம். அப்பத்தான் தெரிஞ்சது அற்புத விளக்கிலிருந்து வந்த பூதம் போல மஞ்சப்பையே அனைத்தும் உனக்குள் அடக்கம் என்று. மஞ்சப்பையே இது மாசில்லாத பையே, தங்கப்பையே இது தரமான பையே. தாத்தாவோட தரணையெல்லாம் சுத்தி வந்து தகன்னு தங்க நிறத்துல மின்னி வந்து தந்த பொருளை எல்லாம் பெற்று வந்து செய்தி சொல்லு. ஒரு செகண்ட். ಜನ சரியா வருதா உனக்கு?